So we are talking about realizing our self-worth. நம்முடைய சுய மதிப்பை எப்படி உணர்ந்து கொள்ளுதல் என்பதை பற்றி நாம் பேசி வருகிறோம். Your self-worth will come out of your identity. நம்முடைய தனித்தன்மை இல்லை என்றால் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அடையாளத்தை வைத்து வருவதுதான் சுய மதிப்பு. So if your identity is wrong, then your realizing your self-worth also will be affected. நம்முடைய அடையாளம் நம்மை பற்றி தெரியவில்லை என்றால் நம்முடைய சுய மதிப்பை குறித்ததான அந்த புரிந்து கொள்ளுதலும் பாதிக்கப்படும். Amen. So the devil knows how precious you are to God. நீங்கள் எவ்வளவு தேவனுக்கு விசேஷமானவர்கள் என்பதை பிசாசு அறிவான். He knows that you have been created in the image of God. நீங்கள் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதை அவன் அறிவான். You have been created as an object of God's love. தேவனுடைய அன்பிற்குரிய ஒரு பொருளாக நீங்கள் இருக்கிறீர்கள். He knew that God's eyes are always upon you. தேவனுடைய கண்கள் எப்பொழுதுமே உங்கள் மேல் இருக்கிறதை அவன் அறிவான். I want to teach you and tell you one short principle. ஒரு சின்ன கோட்பாடை உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். If you want to know how precious you mean to God, நீங்கள் தேவனுக்கு எவ்வளவு விசேஷமானவர்கள் என்பதை அறிய வேண்டும் என்றால் just look at the cross. சிலுவையை பாருங்கள் போதும். Just look at the cross. சிலுவையை பாருங்கள் போதும். That is the full expression, maximum expression of God's love towards you and me. உங்களையும் என்னையும் பற்றியதாய் தேவன் வைத்திருந்த அன்பின் மிக சிறந்த அதிகப்படியான வெளிப்பாடு அதுதான். If there is one person who knew about your value, it's nobody else, it's Jesus alone. உங்களுடைய மதிப்பை ஒருவர் அறிந்திருப்பார் இந்த உலகத்தில் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Lot of times now I read the word John 3:16. அநேக முறை யோவான் 3:16 நான் வாசித்திருக்கிறேன். A lot of hours I meditated upon that. அநேக மணி நேரங்கள் அதிலே நான் தியானித்திருக்கிறேன். But now I want to tell you, still it's a mystery that is totally unlocked for me when I read that word. இன்னும் அதை நான் அறிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது இன்னுமே அது ரகசியத்திற்குரியதாகவே இருக்கிறது. Because my little human mind is not able to configure fully how it's going to be possible such a awesome God could love a man just like me. என்னை போல ஒரு மனுஷனை எப்படி இவ்வளவு பயங்கரமான ஒரு தேவன் இவ்வளவாய் நேசிக்க முடியும் என்பதை என்னுடைய சிறிய மூளையினாலே ஒரு காலம் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. If it's possible every day say John 3:16. முடிந்த அளவிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோவான் 3:16 சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில். God so loved the world that he gave his only begotten son so that whoever believes in him will not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். The most precious thing for the Father God, it is his son. பிதாவாகிய தேவனுக்குரிய மிக விசேஷமான ஒன்று என்றால் அவருடைய குமாரன். In heavens above and under heavens, on earth and even under the earth, there's nothing so precious to God like Jesus Christ. பரலோகத்தின் மேலும் சரி வானங்களின் கீழும் சரி பூமியில் மேலும் சரி பூமியின் கீழும் சரி அவருடைய நாமத்தை போலல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. Okay? So now God's love for you and me is not something you can that easily understand fully with your human mind. உங்களுடைய மனுஷ மனதை பயன்படுத்தி முழுமையுமாக உங்களுக்கும் எனக்கும் உரிய அவருடைய அன்பை புரிந்து கொள்ள இயலாது. We try to understand as much as we could. ஏதோ நாம் புரிந்து கொள்ள நம்மால் முடிந்த மட்டில் முயற்சிக்கிறோம். That's when John say Father has lavished his love upon us. அதனால்தான் யோவான் இப்படியாக சொன்னார், அவருடைய அன்பை இவ்வளவாய் பொழிந்தருளினார். God so loved the world. கர்த்தர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். If you want to know your worth, you have to look at the Father God, how he gave his one and only son. பிதாவாகிய தேவன் எப்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் என்பதை பார்க்கும் பொழுது அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். So I will tell you something, listen carefully. நான் ஒன்றை சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். The more you're going to come closer to the Father, நீங்கள் பிதாவினிடத்தில் அதிகமாக வரும் பொழுது, when you come so intimate with Jesus, இயேசு கிறிஸ்துவோடு மிக நெருக்கமாய் வரும் பொழுது, and that's when you realize your self-worth. அப்பொழுதுதான் உங்களுடைய சுய அந்த மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். Because we are created in the image of God. ஏனென்றால் நாம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். Outside of God there is no identity for you and me.
தேவனை அல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் அந்த அடையாளம் கிடையாது. So now, having said that, and I would like to say, the Bible says that's the reason it's no longer you and me that live, but Christ is the one who lives in us. அதனால்தான் வேதமும் சொல்லுகிறது, இனிமேல் நாம் அல்ல, கிறிஸ்துவே நம்மில் ஜீவிக்கிறார். So no matter who you are, what kind of background you come from, நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வருகிறவர்களாய் இருந்தாலும், but when you come to the cross, when you're born again, you have only one identity. நீங்கள் சிலுவையினிடத்திற்கு வரும் பொழுது, மறுபடியும் நீங்கள் பிறந்தவர்களாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு அடையாளம், that you are a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். Amen. So after being born again, don't try to talk about yourself, trying to give you some other identity apart from Christ. ஆதலால் கிறிஸ்துவை அல்லாத அடையாளத்தை நீங்கள் மறுபடியும் பிறந்த பிறகு வைத்துக் கொண்டிருக்க கூடாது. With anybody when you converse, யாரிடத்திலாகிலும் நீங்கள் பேசும் பொழுது, when you talk to others, மற்றவர்களிடத்தில் நீங்கள் சம்பாஷிக்கும் போது, when you try to introduce yourself to others, மற்றவர்களுக்கு உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் when பொழுது, you talk to strangers, அறிமுகம் அல்லாதவர்களிடத்தில் பேசும்போது, make sure that you reveal your identity in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அடையாளத்தை வெளிப்படுத்தும்படியாக நிச்சயித்துக் கொள்ளுங்கள். Make sure that you represent Christ. நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் நிச்சயித்துக் கொள்ளுங்கள். Talk less about you. உங்களை குறித்து குறைவாய் பேசுங்கள். Let you decrease and let him increase. நீங்கள் சிறுகவும் அவர் பெருகவும் செய்யட்டும். It doesn't pay out somebody comes to know how big your house is. உங்களுடைய வீடு எவ்வளவு பெரியதா இருப்பதை மற்றவர்கள் தெரிந்து கொண்டு ஒண்ணும் ஆக போவதில்லை. It doesn't matter when somebody comes to know what kind of car you drive. எப்படிப்பட்ட வாகனத்தை நீங்கள் இப்படியாக ஓட்டுகிறீர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. There's no point in talking about us, boasting about our background or status, so on and so forth. நம்மை குறித்தோ, நம்முடைய பின்னணியை குறித்தோ, அந்தஸ்தை குறித்தோ, மற்ற காரியங்களை குறித்தோ பேசுவதில் ஒரு பிரயோஜனமும் இராது. When you introduce yourself to somebody, நீங்கள் மற்றவருக்கு உங்களை பற்றி அறிமுகம் செய்யும்போது, always reveal your identity in Christ. உங்களுடைய அடையாளத்தை கிறிஸ்துவுக்குள் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். The old man died. பழைய மனுஷன் மரித்து போனான். Amen. The old man died. Now I am a new creation. நான் இப்பொழுது புது சிருஷ்டி. I'm a new creation in Christ. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். So if I am a new creation, நான் ஒரு புது சிருஷ்டியாய் இருப்பேன் என்றால், I'm going to identify with Christ alone. நான் கிறிஸ்துவோடு மாத்திரமே என்னை இணைத்துக் கொள்வேன். Amen. So when I talk about myself, என்னை பற்றி நான் பேசும் பொழுது, I will always talk about Christ. கிறிஸ்துவை பற்றியே நான் எப்பொழுதும் பேசுவேன். Galatians 2:20. கலாத்தியர் 2:20. Come on, everybody turn. We are going to read that together. நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டதை வாசிக்க போகிறோம். Yes. Those who English Bible, read along with me. ஆங்கிலம் வேதாகமம் உள்ளவர்கள் போதகரோடு சேர்ந்து வாசியுங்கள். I have been crucified with Christ. I no longer live, but Christ lives in me. The life I live in the body, I live by faith in the Son of God, who loved me and gave himself for me. கலாத்தியர் 2:20 எல்லாரும் தமிழில் வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Amen. So it's going to help you a lot if you memorize the scripture. நீங்கள் வேத வாக்கியங்களை இப்படி மனனம் செய்வது உங்களுக்கு அதிக உதவியாய் இருக்கும். You need to construct your identity using the written word of God. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி உங்களுடைய அந்த அடையாளத்தை நீங்கள் கட்டி எழுப்ப முடியும். The more you know about Christ, the more you're going to rediscover about yourself. நீங்கள் கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ள உங்களை நீங்களே இன்னும் கண்டுபிடிப்பீர்கள். Because you're existing inside of Jesus. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் மாத்திரமே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். You're not outside of him. அவரை தாண்டி அல்ல. Amen. So try as much as possible to get to know about who is Christ. ஆதலால் கிறிஸ்து யார் என்று இன்னும் அறியத்தக்கதாய் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். Because the more you know about him, the more you're going to know about yourself. ஏனென்றால் நீங்கள் அவரை அறிந்து கொள்ள உங்களை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். That's why Paul says, I resolved to know nothing but Christ who was crucified. ஆதலால் பவுல் சொன்னது இவ்விதமாய் இருக்கிறது, நான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே அன்றி வேறொன்றையும் அறிய தீர்மானித்திருந்தேன். Because on the cross, whatever he did on the cross, he didn't do it for himself, he did that for you and me. ஏனென்றால் சிலுவையில் அவர் செய்த எதையுமே தனக்காக செய்யவில்லை, உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்தார். So all those benefits are yours legally.
ஆதலால் சட்ட ரீதியாக அதன் சகல பலன்களும் உங்களுக்குரியது. So you need to put a claim on what Christ has done for you on the cross. ஆதலால் கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக செய்ததின் மேலே உள்ள உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். So here Paul says, இங்கு பவுல் சொல்லுகிறார், I've been crucified with Christ and I no longer live. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் இனி அல்ல என்று சொல்லுகிறார். He says, I no longer live. இனி நான் அல்ல என்று சொல்லுகிறார். I is a very bad word. நான் என்பது மிக மோசமான வார்த்தை. Now we always say I, my, mine. நான், எனக்குரியது, என்னுடையது என்றெல்லாம் பேசுகிறோம். Now basically we are selfish people. ஏனென்றால் அடிப்படையில் நாம் சுயநலவாதிகள். Right? But God said, if you want to follow me, deny yourself, take up the cross and follow me every day. ஆனால் கர்த்தர் சொன்ன காரியம், நீங்கள் என்னை பின்பற்றி வர விரும்பினால் உங்களை நீங்களே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள். Don't feed your ego. உங்களுடைய கௌரவத்திற்கு நீங்கள் உணவளிக்க கூடாது. Don't feed yourself. உங்களுடைய சுயத்தை நீங்கள் போஷிக்க கூடாது. Deny yourself. உங்களுடைய சுயத்தை நீங்கள் வெறுக்க வேண்டும். But always allow Christ to work in your life. ஆனால் கிறிஸ்து எப்பொழுதும் உங்களுக்குள் கிரியை செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டும். The Bible says in Philippians 2, he is working in us both to will and to act according to his good purpose. பிலிப்பியர் 2 நாம் வாசிக்கிறதான காரியம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் அவர் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். So what are we? நாம் எங்கே இருக்கிறோம்? What are we? எங்கே இருக்கிறோம்? We are in Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். Say we are in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். That means we are insulated by Christ. அப்படி என்றால் நாம் கிறிஸ்துவினால் இப்படியாக மூடப்பட்டு இருக்கிறோம். We are living on the inside of him. அவருக்குள்ளாக நாம் ஜீவித்து வருகிறோம். Here the Bible says, Paul says, I no longer live, but Christ is the one who lives in me. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். That means I have the life of Jesus flowing into my system. அப்படி என்றால் கிறிஸ்துவுடைய ஜீவனானது என்னுடைய அமைப்பிற்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. So I no longer have a natural life. அப்படி என்றால் நான் இயற்கையான ஒரு வாழ்வை பெற்றிருக்கவில்லை. But I have a supernatural divine life that God has given me. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு தெய்வீக ஜீவனை கர்த்தர் கொடுத்ததை நான் பெற்றிருக்கிறேன். So in essence and substance I can have the same quality of life just as Jesus had. இயேசு வைத்திருந்ததைப் போலவே என்னுடைய சாரத்திலும் கருத்திலும் நான் தேவனுக்குரியதை பெற்று ஜீவிக்க முடியும். You follow what I'm saying? Praise God. Now listen. இப்பொழுது கவனியுங்கள். You are living his life. அவருடைய ஜீவனில் நீங்கள் வாழ்கிறீர்கள். Amen. It is his life. அது அவருடைய ஜீவன். But God says that it's flowing in you. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அது உங்களுக்குள் கடந்து செல்கிறது. So now Jesus said, I am the life. இயேசு சொன்னார், நானே ஜீவன். He never said I have a life. எனக்கு ஜீவன் இருக்கிறது என்று சொல்லவில்லை. He said I am the life. நானே ஜீவன் என்றே சொன்னார். There's a lot of difference. நிறைய வித்தியாசம் உண்டு அதிலே. That means I am the source of life. அப்படி என்றால் ஜீவனுக்குரிய ஆதாரமே நான். I am the fountain of life. நானே ஜீவனுக்குரிய ஊற்று. I am the origin of life. ஜீவனுக்குரிய மூலமே நான் தான். I am the giver of life. நான் ஜீவனை கொடுக்கிறவர். Not only I give life, but I give life even more abundantly. நான் ஜீவனை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, பரிபூரணமாய் கொடுக்கிறவர். So his life is a quality life. அவர் கொடுக்கிற அந்த ஜீவன் தான் தகுதியுள்ள ஒரு ஜீவன். Amen. So we didn't have a quality life. நமக்கு ஒரு தகுதியான ஜீவன் இல்லை. By birth we were sinners. ஏனென்றால் பிறப்பிலேயே பாவிகளாய் இருந்தோம். David says, my mom conceived me in sin. தாவீது சொல்கிறார், என் தாய் என்னை துர்க்குணத்தில் கர்ப்பம் தரித்தாள். But Jesus said, now I came to give you a quality life that you never had before. ஆனால் இயேசு சொன்னதான ஒரு காரியம், இதுவரைக்கும் உன் வாழ்க்கையிலே இல்லாத ஒரு தகுதியுள்ள ஜீவனை நான் உனக்கு கொடுக்கிறேன். He said, I am the life, I am the way and I am the truth. அவர் சொன்ன காரியம், நானே ஜீவன், நானே வழி, நானே சத்தியமுமாய் இருக்கிறேன். So when you come to Christ, நீங்கள் கிறிஸ்துவினிடத்தில் வரும்பொழுது, you are in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். When you are in Christ, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் you பொழுது can have all these three things in abundance. இந்த மூன்று காரியங்களையும் பரிபூர்ணமாக நீங்கள் கொண்டிருக்க முடியும். You can have life in quality. நீங்கள் ஜீவனில் பரிபூர்ணமாய் இருக்க முடியும். And also you can have life in quantity. அப்படி மாத்திரமல்ல, முழு நிலைமையிலும் பெற்றிருக்க முடியும். Somebody say amen. So now you can have life. உங்களுக்கு ஜீவனை பெற்றிருக்க You முடியும். can have truth. சத்தியத்தை பெற்றிருக்க முடியும். You can know the way. அந்த வழியையும் அறிந்திருக்க முடியும். Amen.
In Jesus, all these three things have been given to you. இயேசுக்குள்ளாக இந்த மூன்று காரியங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's why Paul says, அதனால் தான் பவுல் இங்கே சொல்லுகிறார், I stopped living my life, என்னுடைய ஜீவனில் நான் வாழ்வதை நிறுத்திவிட்டேன், but it is Christ's life that's living in and through me. ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவனே எனக்குள்ளாகவும் என் மூலமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. In quality and in essence and in substance, it's the same life that Jesus has, I do have as well. பாருங்கள், அந்த தகுதியிலும் அதனுடைய சாரத்திலும் கருத்திலும் கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஜீவனே எனக்குள்ளாகவும் இப்பொழுது ஜீவித்துக் Somebody கொண்டிருக்கிறது. say hallelujah. Somebody say amen. So what you have is a supernatural and divine life that is given to you by Jesus himself. இயேசுவாலேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜீவனானது இப்படியாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீகமான ஒரு ஜீவனாயிருக்கிறது. Hallelujah. So he says, now the life that I live in the body, I live by faith in the Son of God who loved and gave himself for me. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எனக்காக அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Amen. He uses two words here. ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். One is faith, ஒன்று விசுவாசம், the other one is love. இன்னொன்று அன்பு. He says, I live by faith in the Son of God. அவர் சொல்லுகிறார், நான் என்னை அன்பு கூர்ந்து ஒப்பு கொடுத்த, இல்லை என்றால் எப்படி சொல்லுகிறேன், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். And also he says, now the love of God. இன்னொன்று தேவனுடைய அன்பு. Because he loved me. ஏனென்றால் என்னில் அன்பு கூர்ந்தார். If you read in the Bible, faith and love always go together. வேதத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசமும் அன்பும் ஒன்றாகவே செல்லும். Galatians 5, you read, now love is the expression of faith. பாருங்கள், கலாத்தியர் 5 வாசிப்போம் என்றால் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று வருகிறது. Amen. Hallelujah. In 2 Peter chapter 1, now verse 3 onwards, I think, or 4, 5, it starts from faith but it ends with love. பாருங்கள், விசுவாசத்திலே ஆரம்பித்து அன்பிலே முடிகிறதான 2 பேதுரு 1 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் கண்டுபிடிப்பீர்கள். It says, for this reason make every effort to add to your faith goodness. இப்படியாக 2 பேதுருக்கு வரும்பொழுது 1வது அதிகாரம், இப்படி இருக்க வசனம், நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், and to goodness knowledge, தைரியத்தோட ஞானத்தையும். இது okay, I'll read verse 5, 6, 7, 8. 5, 6, 7, 8 நான் வாசிக்கிறேன். No, 5 to 9, okay? இல்லை என்றால் 5 லிருந்து 9 வரை. So those who are Tamil Bible, read with Pastor Pramila. தமிழ் வேதம் இருக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். 5 லிருந்து 9 வரை வாசிக்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். So English, read along with me loudly. Come on. For this very reason make every effort to add to your faith goodness, and to goodness knowledge, and to knowledge self-control, and to self-control perseverance, and to perseverance godliness, and to godliness brotherly kindness, and to brotherly kindness love. If you possess these qualities in increasing measure, they will keep you from being ineffective and unproductive in your knowledge of our Lord Jesus Christ. But if anyone does not have them, he is nearsighted and blind, and has forgotten that he has been cleansed from his past sins. Amen. So you see, all these qualities are sandwiched between faith and love. பாருங்கள், இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் விசுவாசத்திற்கும் அன்பிற்கும் இடையிலே சொருகி வைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. Amen. But I'm not going to go into that. அதற்குள் நான் செல்ல போவது இல்லை. But what I'm trying to say is, the faith
is expressed by love. நான் சொல்ல வருகிறது என்ன என்றால் அன்பின் மூலமாகவே விசுவாசமானது வெளிப்படுத்தப்படுகிறது. 1 Corinthians 13 you read faith, hope and love. 1 கொரிந்தியர் 13 பார்க்கிறோம் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. But the Bible says, the love will last forever. ஆனால் வேதம் சொல்லுகிறது அன்பே நிலைத்திருக்கும். Amen. Hallelujah. So now he says, I have faith in the Son of God and also I am loved by God himself. அவர் சொல்லுகிறார் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே நான் நிலைத்திருக்கிறேன், அது மாத்திரமல்ல தேவனுடைய அன்பிலும் இருக்கிறேன். Amen. So in order to realize your self-worth, உங்களுடைய சுய மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு, in order to retain your identity in Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு, you need to have these two things. இந்த இரண்டு காரியங்கள் உங்களுக்கு இருந்தாக வேண்டும். One is faith in God Almighty, சர்வ வல்லவரில் இருக்கிற விசுவாசம், faith in the Son of God. தேவனுடைய குமாரனை பற்றும் அந்த விசுவாசம். The second thing is about the love of God. இரண்டாவது தேவன் அன்பு, தேவனுடைய அன்பு. These two things will build up your identity and your self-worth in Jesus Christ. இந்த இரண்டு காரியங்களும் உங்களுடைய அடையாளத்தையும் உங்களுடைய சுய மதிப்பையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கட்டி எழுப்பும். No, listen, are you listening? கவனிக்கிறீர்கள்? So two things are needed. One is the Son of your faith in the Son of God. இரண்டு காரியங்கள், ஒன்று தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம், The other one is the love of Christ. இரண்டு கிறிஸ்துவின் அன்பு. Amen. So now when you talk about faith, இப்போது விசுவாசத்தை பற்றி பேசும்போது faith will not focus on you. விசுவாசம் உங்களை நோக்கி பாராது. Faith is more of God conscious. அது தேவனை குறித்தே உணர்வாய் இருக்கும். Amen. Because faith always thinks about what God can do. ஏனென்றால் விசுவாசம் எப்பொழுதுமே தேவனால் எது சாத்தியம் என்றே யோசிக்கும். Somebody say amen. So the more you're going to exercise your faith, நீங்கள் அதிகமாய் விசுவாசத்தை செயல்படுத்தும் போது, the more you're going to think about what God can do. தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றியே சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். So you will never focus on your shortcomings. உங்களுடைய அந்த தடுமாற்றங்களை நீங்கள் நோக்கி பார்க்க You மாட்டீர்கள். will never focus on your limitations. உங்களுடைய கட்டுப்பாடுகளை நீங்கள் நோக்கி பார்க்க You மாட்டீர்கள். will not focus on your discouragements. உங்களுடைய சோர்வுகளை நோக்கி பார்க்க மாட்டீர்கள். Because faith is all about God. ஏனென்றால் விசுவாசம் என்பதே தேவனை பற்றினது. Faith believes in God's ability. விசுவாசம் தேவனுடைய பலனில் விசுவாசமாய் இருக்கிறது. No matter what be your limitation, உங்களுடைய கட்டுப்பாடுகள் எதுவாய் இருந்தாலும், but your faith in God will take you beyond your limitation. உங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற உங்கள் விசுவாசமானது உங்கள் கட்டுப்பாட்டை தாண்டி உங்களை கொண்டு செல்லும். Because the spirit of limitation in you is broken when you learn how to exercise your faith. உங்களுடைய விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய கட்டுப்பாடுகள் உடைக்கப்படும். Amen. That's why faith in the Son of God is very important. ஆதலால் தான் தேவனுடைய குமாரனில் இருக்கிற விசுவாசம் மிக முக்கியமானது. I told you the quality of life you have, it is from Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கையின் தகுதியே இயேசு கிறிஸ்துவினால் வந்தது என்று நான் சொன்னேன். Amen. So always remember you have a quality of life. ஆதலால் உங்களுக்கு ஒரு தகுதியுள்ள வாழ்க்கை இருக்கிறதை நினைவில் வைத்துக் Also கொள்ளுங்கள். Jesus said I give you abundant life. That means quantity also I give. இயேசு அதை மாத்திரமல்ல பரிபூர்ணம் என்ற வார்த்தையை சொன்னாரே, அதனால் அளவும் அதிகமாய் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது. So anything that God gives, it is good in quantity as well as in quality. ஆதலால் கர்த்தர் கொடுக்கிற எதுவுமே அளவிலும் சரி தகுதியிலும் சரி நல்லதாகவே இருக்கிறது. So you need to exercise your faith in order to participate in that divine characteristics that God has given to you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தெய்வீகமான குணாதிசயங்களில் பங்கு பெறுவதற்கு விசுவாசம் அவசியமாய் இருக்கிறது. Because you are in Christ. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். Say I am in Christ. சொல்லுங்கள் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். Now Acts 17:28 says in him will live, move and have a being. அப்போஸ்தலர் 17:28 இப்படியாக சொல்லுகிறது, நாம் அவருக்குள் பிழைத்தும் அசைந்தும் நிலைத்தும் இருக்கிறோம். Listen very carefully. கவனித்து கேளுங்கள். Whenever the Bible use the word in him, அவரில் என்ற வேதம் பயன்படுத்தும் பொழுது, somebody say avaril, somebody say in him, அவரில், it's very powerful. அது மிக வல்லமையானது. Amen. Because you're not going to think outside of Christ. ஏனென்றால் அவரை அல்லாமல், கிறிஸ்துவை அல்லாமல் நீங்கள் சிந்திக்க இயலாது. Everything concerning your life and destiny, it's about in him. உங்கள் ஜீவனாகட்டும் எதிர்காலமாகட்டும் அதெல்லாம் அவருக்குள் இருக்கிறது.
Colossians 1:27 says, Christ in me is the hope of glory. கொலோசியர் 1:27 இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்துவை எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். Colossians 3:3 says, now we died and our life is now hidden with Christ in God. கொலோசியர் 3:3 இப்படியாக சொல்லுகிறது, நாம் மரித்தோம், இப்பொழுது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறது. What a powerful verses these are. எவ்வளவு வல்லமையான சத்தியங்கள் இவைகள். The Bible says your life is hidden in Christ. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. You are so much well taken care of. நீங்கள் மிக அழகாக பார்த்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். You are fully secure. நீங்கள் மிக பத்திரமாய் இருக்கிறீர்கள். Amen. Now God has kept you within himself. அவருக்குள்ளாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். There's another beautiful verse in Ephesians 2:22. இப்படியாக எபேசியர் 2:22 சொல்லுகிறது. It says, in him we too are being built together to become a dwelling in which God lives by Spirit. 21:22 தமிழில் வருகிறது, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். Somebody say amen. Again you find the Bible used in him. அவருக்குள் என்ற வார்த்தை வருகிறது. Amen. So where are you? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? I'm asking this side. Where are you? In him. Little weak they are. Where are you? Better. Where are you? Oh, very good. We'll test this side. Where are you? See? Every Bible word is pregnant with meaning. ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் இப்படியாக அர்த்தத்தோடு கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறது. So Jesus says, never ever think about yourself outside of me. அத இயேசு சொல்லுகிறார், என்னை அன்றி உங்களை குறித்து சிந்தியாதிருங்கள். Amen. He says, I'm going to give my identity to you. அவர் சொல்லுகிறார், என்னுடைய அடையாளத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். Amen. So I'm going to supply everything in quality and quantity. ஆதலால் தகுதியிலும் சரி அளவிலும் சரி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். He says, I am the vine, but you're going to be my branch. நானே திராட்சை செடி, நீங்கள் என் கொடிகள். So what I have, you to have. நான் எனக்குள் வைத்திருக்கிறது உங்களுக்கும் சொந்தம். If I have authority, that authority belongs to you as well. எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் அந்த அதிகாரம் உங்களுடையதும் கூட. If I can cast out demons, நான் பிசாசுகளை விரட்ட முடியும் என்றால் you can cast out demons as well. நீங்களும் பிசாசுகளை விரட்ட முடியும். You know, he says, now if I give authority, if I have authority, that authority belongs to you. எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் அந்த அதிகாரம் உங்களுக்கும் சொந்தம். So if I have knowledge, that knowledge belongs to you. எனக்கு அறிவு இருக்கிறது என்றால் அந்த அறிவு உங்களுக்கும் சொந்தம். Because Christ in us is the wisdom of God. ஏனென்றால் கிறிஸ்துவே தேவனுடைய ஞானமாய் நமக்குள் இருக்கிறார். Christ in us is the power of God. கிறிஸ்துவே தேவனுடைய வல்லமையை நமக்குள் இருக்கிறார். So Christ in you is everything to you. அப்படி என்றால் கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரே, அவரே எல்லாமுமாய் இருக்கிறார். So you don't have to look around. நீங்கள் சுற்றிலும் அதனால் பார்க்க வேண்டியதில்லை. You have to look within. உங்களுக்குள்ளாக பார்க்க வேண்டும். Because Christ is active on the inside. ஏனென்றால் கிறிஸ்து உள்ளே கிரியை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். He is working on the inside. அவர் உள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். And he said, without me you can do nothing. அவர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. You follow what I'm saying? You can do nothing without me. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. He is looking for a divine partnership with you. உங்களோடு கூட ஒரு தெய்வீகமான பங்குதாரரை போல இருக்க விரும்புகிறார். You cannot do anything without Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Be it your ministry, உங்கள் ஊழியமாகட்டும், be it your business, உங்கள் வியாபாரமாகட்டும், be it your career. உங்களுடைய செயலாகட்டும். Every day say, Jesus, I cannot do anything without you. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டியது, நீர் அல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. But I am glad I am connected to you. ஆனால் நான் உம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதனால் மகிழ்ச்சியா I am இருக்கிறேன். proud to say I am a branch connected to the vine of Jesus. நான் இயேசு என்ற அந்த செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற கொடியா இருப்பதில் பெருமைப்படுகிறேன். I will never lack supply. ஒரு காலம் எனக்கு கொடுக்கப்படுவது குறையாது. The Lord is my shepherd. ஏனென்றால் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். So I have good protection from him. அதனால் அவரிடத்திலிருந்து ஒரு நல்ல பாதுகாப்பு எனக்கு உண்டு. And he gives me good provision. அது மாத்திரமல்ல, நல்ல பராமரிப்பும் உண்டு. He takes me beside the still waters. அவர் அப்படியாக நல்ல தண்ணீரண்டை என்னை கொண்டு செல்கிறவராய் He இருக்கிறார். takes me to around green grasses. ஒரு பசுமையான புல் வெளியில் என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். I have
enough supply. எனக்கு தேவையான பராமரிப்பு உண்டு. So that word, I will not lack anything, it's very powerful word. நான் ஒன்றிலும் குறைவுள்ளவனாய் இல்லை என்ற வார்த்தை வல்லமையானது. Now I do not know how many of you are living with a sense of lacking every day. எனக்கு தெரியாது ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் இப்படியாக குறைவுபட்ட எண்ணத்தில் You ஜீவிக்கிறீர்கள். always complain about something. எதையோ ஒன்றை குறித்து நீங்கள் குறை சொல்லிக் கொண்டே You இருக்கிறீர்களா? always murmur about something. ஏதாவது ஒன்றை குறித்து முறுமுறுக்கிறீர்களா? You always grumble about something. ஏதாவது ஒன்றை குறித்து இப்படியாக குற்றம் சொல்லுகிறீர்களா? You're not satisfied with anything in life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எதை குறித்தும் திருப்தி இல்லையா? You don't appreciate anything. எதை குறித்தும் நீங்கள் பாராட்டுவதில்லையா? Though God has done so much for you, எத்தனையோ தேவன் உங்களுக்கு செய்திருந்தாலும் கூட instead of remembering the blessings, ஆசீர்வாதங்களை நினைவில் வைத்திருப்பதை பார்க்கலாம். your eyes somehow tend to look at things that come against you. உங்களுக்கு விரோதமாக வருகிற காரியங்களின் மேலேயே உங்களுடைய கண்கள் இருக்கிறதா? There's a beautiful song that says, count your blessings and name them one by one. ஒரு அருமையான பாடல் உண்டு, உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக எண்ண வேண்டுமாம். Amen. No, get to know God. ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். Get to know the shepherd. உங்களுடைய மேய்ப்பரை அறிந்து கொள்ளுங்கள். You follow what I'm saying? It's something like a little boy going to his dad and say, Dad, give me 500 rupees. இது ஒரு சிறிய பையன் தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் தகப்பனே 500 ரூபாயை கொடுங்க. He's only 5 years old. 5 வயது நிரம்பினவன். But he's asking 500 rupees. 500 ரூபாயை கேட்கிறான். And dad says, தகப்பன் சொல்லுகிறார், oh, no, I won't give you 500 rupees. உனக்கு 500 ரூபாயை கொடுக்க மாட்டேன். Come take 20 rupees. 20 ரூபாய் எடுத்துக்கொள். He said, you're a bad daddy. அப்படி என்றால் நீ மோசமான தகப்பன். You're not a good daddy. நல்ல தகப்பனே இல்லை. What daddy you are? என்ன அப்பா நீங்க? He didn't want to give because not because he didn't have the money. அவரிடத்தில் பணம் இல்லாதபடியினால் கொடுக்காமல் இல்லை. He knew it's not good for this little boy. ஆனால் இந்த சிறிய பையனுக்கு அது நல்லதல்ல என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Right, it's not the issue of money. அது பணத்தின் பிரச்சனையே அல்ல. He thinks about his goodness on the whole. அவருடைய முழுமையான அந்த பையனுடைய நன்மையை அவர் நினைவில் வைக்கிறார். But this little boy, he always focuses on what he wants at that moment. சிறு பையன் எப்பொழுதுமே அந்த க்ஷணம் தனக்கு என்ன வேண்டும் என்பதை தான் நோக்கி பார்க்கிறான். He tells daddy, you're a bad daddy. அவன் தகப்பனை பார்த்து நீ மோசமான அப்பா என்று சொல்கிறான். You hate me. நீ என்னை நேசிக்கவில்லை. That's how we behave with God. அப்படித்தான் நாம் தேவனிடத்திலும் செயல்படுகிறோம். Just because God doesn't do what you want, நமக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுக்கவில்லை என்றால் you tell him no, he's a bad God. நாம் சொல்லுகிறோம் மோசமான தேவன் என்று. That's what Job's wife said. அப்படித்தான் யோபுவின் மனைவியும் சொன்னார். Curse God and die. தேவனை தூஷித்து ஜீவனை விடும். Why? ஏன்? He didn't give you what you want. உமக்கு வேண்டியதை அவர் தரவில்லையே. You follow what I'm saying? We are selfish in our perspective. நம்முடைய கண்ணோட்டத்திலே நாம் சுயநலமாய் இருக்கிறோம். You look at God with your own binocular. உங்களுடைய கருவியாகிய அந்த கண்ணோட்டத்தை பயன்படுத்தியே கர்த்தரை பார்க்கிறீர்கள். Right? Does that make sense? So I want to tell you something, listen carefully. நான் ஒன்றை சொல்லுகிறேன், கவனித்து கேளுங்கள். In your worst situation, உங்களுடைய மோசமான சூழ்நிலையில் what you say about God, that will reveal your faith in God. நீங்கள் தேவனை குறித்து என்ன சொல்லுகிறீர்களோ அதுவே தேவன் பேரில் இருக்கிற உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும். Not when you receive good things. நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ளும் போது அல்ல. Job lost everything. யோபு எல்லாவற்றையும் இழந்தார். But he said, the Lord has given, the Lord has taken, blessed be the name of the Lord. ஆனால் அவர் சொன்ன காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Amen. Praise will manifest in its real sense in your worst circumstances. பாருங்கள், அந்த மோசமான உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் தான் ஸ்தோத்திரம் என்பது உண்மையான அர்த்தத்தில் பிறக்கும். Worship is all about who God is. ஆராதனை என்பதே ஆண்டவர் யார் என்பதை பற்றினது. Not what he gives or what he doesn't give. எதை கொடுக்கிறார் கொடுக்கவில்லை என்பதை பற்றினது அல்ல. I know everything works together for the good of those who love Jesus. தேவனை அறிந்தவர்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. Somebody say amen. தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. Sometimes you understand. சில நேரம் புரிந்து கொள்கிறோம். And many times you don't understand. அநேக முறை நாம் புரிந்து கொள்வது இல்லை. I want to tell you, when you don't understand, you have an advantage. நீங்கள் புரிந்து கொள்ளாத சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு ஆதாரமான சூழ்நிலை உண்டு. You can have more peace. இன்னும் அதிகமான சமாதானம் இருக்கும். You do not know what's happening all around you. என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லையே. Lord, what are you doing? ஆண்டவரே என்ன செய்கிறீரோ? No, Job says, I looked to the north, I could not find you there.
யோபு சொன்னா, நான் வடக்கிலே பார்த்தாலும் உம்மை காண முடியவில்லை. I look to the south, I'm not able to see you. பாருங்கள், தெற்கிலே பார்த்தாலும் உம்முடைய கிரியை நான் காண முடியவில்லை. I look to the east and west, I'm not able to find you. கிழக்கிலும் மேற்கிலும் நான் உம்மை காண முயற்சிக்கிறேன், உம்மை காண முடியவில்லை. Maybe you are trying to do that. நீங்களும் ஒருவேளை அதை செய்து கொண்டிருக்கலாம். Now you're asking God, what are you trying to do in my life? ஆண்டவரே, நீ என் வாழ்க்கையில என்ன செய்ய முயற்சிக்கிறீர்? As though he is your servant, he has to give you an account. அவர் என்னவோ உங்களுடைய வேலையாள் போல உங்களுக்கு அவர் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பது போல. Doesn't mean that everything, whatever he wants to do in your life, he has to first tell you, then do. அவர் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டு தான் செய்ய வேண்டுமா என்ன? No, if you worship him like God, treat him like one. நீங்கள் அவரை ஆராதனை செய்வது தேவனுக்கென்று சொல்லுகிறீர்கள் என்றால் தேவனை போல் நடத்த வேண்டும். Amen. He is God. இரண்டாவது தேவன். He is God. அவர் தேவன். When I understand, நான் புரிந்து கொள்ளும் பொழுதும் it is good. நல்லது. When I don't understand, நான் புரிந்து கொள்ளாத போது it is even better. இன்னும் நல்லது. So your mind will have some rest. ஏனென்றால் உங்களுடைய மனதிலே கொஞ்சம் சமாதானம் இருக்கும். இல்லையென்றால் அமைதி இருக்கும். Don't let the devil quenchifying your mind. உடைய மனதை பிசாசு நோண்டாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். He'll come and tell you, ask God. அவன் சொல்லலாம், தேவனை கேளு. Ask God. தேவனை கேள். He should not have done this to you. இதை அவர் உனக்கு செய்திருக்கவே கூடாது. See why the devil works like that. ஏன் பிசாசு அப்படி கிரியை செய்கிறான்? If he could destroy your faith, then he could destroy your identity. உங்கள் விசுவாசத்தை அவன் அழிக்க முடியும் என்றால் உங்களுடைய அடையாளத்தையும் அழிக்க முடியும். Because faith functions with identity. ஏனென்றால் விசுவாசமானது அடையாளத்தோடு செயல்படுகிறது. Amen. Faith always identifies you with Jesus Christ. விசுவாசமானது கிறிஸ்துவோடு கூட உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறது. Amen. So now you are God conscious, not self conscious. ஆதலால் நீங்கள் தேவனை குறித்து உணர்வாய் இருக்கிறீர்கள், உங்களை குறித்து அல்ல. Amen. That's why faith is very important for your self worth. ஆதலால் உங்களுடைய சுய மதிப்பிற்கு அதனால் தான் விசுவாசம் மிக முக்கியம். Amen. So every day, whether you think about yourself or you talk about yourself to somebody, make sure that you represent Christ out of you. ஆதலால் உங்களை குறித்து நீங்கள் சிந்தித்தாலும் உங்களை குறித்து மற்றவர்களிடத்தில் பேசினாலும் கிறிஸ்துவை நீங்கள் பிரதிபலிக்கத்தக்கதாய் பேச வேண்டும். Amen. Hallelujah. Praise the Lord. So now, the enemy doesn't like you to exercise your faith in difficult circumstances. மிக கடினமான உங்களுடைய சூழ்நிலைகளில் உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்துகிறதை உங்கள் எதிரி விரும்பவே மாட்டார். Say faith. சொல்லுங்கள் விசுவாசம். You can lose anything but don't lose your faith. நீங்கள் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் விசுவாசத்தை அல்ல. Tell the devil, you can take my money but you cannot take my faith. பிசாசினிடத்தில் சொல்லுங்கள், நீ என் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் என் விசுவாசத்தை அல்ல. Yes, you can take any relationship from me but not my faith. என்னுடைய உறவுகளை எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், என் விசுவாசத்தை அல்ல. Because faith will always look up to God. ஏனென்றால் விசுவாசம் எப்பொழுதுமே தேவனையே நோக்கி பார்க்கும். Faith always talks about God. விசுவாசம் எப்பொழுதுமே தேவனை பற்றியே பேசும். Faith has always a song out of his lips. விசுவாசத்திற்கு எப்பொழுதுமே தங்களுடைய உதடுகளிலிருந்து பிறக்குகிற பாடலோடு வரக்கூடியதாக இருக்கும். Faith always has a voice. விசுவாசத்திற்கு எப்பொழுதும் ஒரு சத்தம் உண்டு. So the devil knows. பிசாசுக்கு தெரியும். When you have faith, உங்களுக்கு விசுவாசம் your இருக்கும்போது mouth will not be quiet. உங்களுடைய வாய் சும்மா இருக்காது. Somebody say amen. Hallelujah. Because your faith is vocal. ஏனென்றால் விசுவாசம் எப்பொழுதுமே சத்தமிடும். Look at people who have faith. விசுவாசம் உள்ள மக்களை பாருங்கள். They always talk about God. எப்பொழுதுமே தேவனை பற்றி பேசுவார்கள். They talk less about themselves. தங்களை பற்றி குறைவாய் பேசுவார்கள். They talk more about God. ஆனா தேவனை பற்றி அதிகமாய் பேசுவார்கள். That shows they are most God conscious. அப்படி என்றால் அவர்கள் அதிகமாய் தேவன் நினைவாய் இருக்கிறார்கள். No, they are less self conscious. தங்களை குறித்து அவர்கள் அதிக நினைவாய் இல்லை. That's why John the Baptist says, you must increase, I must decrease. அதனால தான் யோவான் ஸ்நானன் இப்படியாக சொன்னார், நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். Amen. Hallelujah. So that's the reason all the verses that we read in the Bible, it always says in him, in him, in him, in him. அதனால் தான் வேதத்தில் வாசிக்கிற अनेक வார்த்தைகள் அவரில், அவருள், அவருக்குள் என்றே பேசுகிறது. So every day you say I am in him. அதனால் ஒவ்வொரு நாளும் நான் அவருக்குள் இருக்கிறேன் என்று பேசுங்க. In him I live. அவரில் நான் பிழைக்கிறேன். In him I breathe. அவரில் நான் சுவாசிக்கிறேன். In him I am a winner. அவரில் நான் ஜெயிக்கிறவராய் இருக்கிறேன். In him I cannot be defeated. அவரில் நான் தோல்வியுற முடியாது.
Christ in me is my wisdom. என்றால் கிறிஸ்து எனக்குள் ஞானமாய் இருக்கிறார். Christ in me is the power of God. கிறிஸ்துவை தேவனுடைய வல்லமை என்னில் இருக்கிறார். No, Christ is my provider. கிறிஸ்துவை என்னில் அந்த பராமரிப்பை கொடுக்கிறார். Christ in me is my security. கிறிஸ்துவே என்னில் அந்த பாதுகாப்பாய் இருக்கிறார். I have a quality of life. எனக்கு தகுதியுள்ள ஒரு ஜீவன் உண்டு. This life cannot be destroyed. ஏனென்றால் அவருடைய ஜீவனை யாரும் அழிக்க முடியாது. Even though all the hell breaks loose all around me, என்னை சுற்றி நரகமே கட்டவிழ்க்கப்பட்டால், I can walk through the valley of the shadow of death, நான் மரண பள்ளத்தாக்கை ஊடுருவ நடந்தால், but still I will not fear. நான் பயப்படேன். Faith always says I will not fear. விசுவாசம் எப்பொழுதுமே நான் பயப்பட மாட்டேன் என்றே சொல்லும். Amen. Because anyway it's not self conscious, ஏனென்றால் அது தன்னை குறித்து உணர்வாய் இருப்பதில்லை, nor it is conscious about the situation, சூழ்நிலைகளை பற்றியும் உணர்வாய் இருப்பதில்லை, but it is conscious about God. ஆனால் தேவனை பற்றியே உணர்வாய் It இருக்கும். always looks up to அது God. எப்பொழுதுமே தேவனை நோக்கியே பார்க்கும். That's why the devil is always against your faith. அதனால தான் உங்கள் விசுவாசத்திற்கு விரோதியாக பிசாசு இருக்கிறார். Somebody say amen. Hallelujah. Don't give up your faith. உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். Because now through faith we overcome the world. ஏனென்றால் விசுவாசத்தினாலே உலகத்தை நாம் ஜெயிக்கிறோம். No, Jesus told Peter like this. பேதுருவை நோக்கி இயேசு இப்படியாக சொன்னார். No, the devil want to sift you like a wheat. உன்னை புடைக்கும்படியாக பிசாசானவன் சாத்தான் உத்தரவு But he கேட்டுக்கொண்டான். said, ஆனா சொன்னார், no, he didn't say that, but I'm going to stop Satan. நான் சாத்தானை தடை செய்ய போகிறேன் என்று சொல்லவில்லை. No, he allowed Satan to sift him like a wheat. ஒரு சுலகினால் புடைக்கிறது போல புடைக்க உத்தரவு கொடுத்தார். But he said like this. ஆனால் இப்படி சொன்னார். Listen. கவனிங்கள். But I prayed for you. ஆனால் உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். What did he pray about? எதற்காக வேண்டிக் கொண்டார்? So that your faith may not fail. விசுவாசத்தை விட்டு நீ விலகாதபடி, உன்னை விட்டு விசுவாசம் போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். Even now Christ seated at the right hand of the Father, he is praying for your faith. இப்பொழுதும் பிதாவுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய விசுவாசத்திற்காக அவர் ஜெபிக்கிறார். Sometimes he tells the devil, no, go and challenge my son. சில நேரம் பிசாசை பார்த்து அவர் இப்படியாக சொல்லுகிறார், என் மகனை போய் நீ சவாலிடு, Challenge my daughter. என் மகளை பார்த்து சவாலிடு. But he says, they have faith in God. ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் தேவனிடத்தில் அவர்களுக்கு விசுவாசம் உண்டு. His wife came and said, curse God and die. தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று யோபுவின் மனைவி சொன்னாள். No, destroy your faith. உன் விசுவாசத்தை அழித்து விடு. Hey, your faith doesn't work for you. ஏனென்றால் உன் விசுவாசம் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை. Because the devil knows faith connects you with God. ஏனென்றால் விசுவாசம் உங்களை தேவனோடு இணைக்கிறது என்பதை பிசாசு அறிவான். Faith brings identity with God. தேவனுடைய அடையாளத்தோடு உங்களை இணைக்கிறது என்பதை அறிவான். Somebody shout hallelujah. That's why your faith can overcome the world. அதனால தான் உங்களுடைய விசுவாசமானது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. You know, one of the armors we read in the Bible, the armor of God talks about the shield of faith with which we can extinguish all the flaming arrows of the evil one. சர்வாயுத வர்க்கத்திலே இருக்கிற ஒரு அந்த ஆயுதத்தை நாம் பார்க்கும் பொழுது பிசாசு எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் பிடித்திருக்கிற விசுவாசம் என்னும் கேடகம். Somebody shout hallelujah. Hallelujah. Somebody say praise the Lord. Let the devil send any weapon against you. பிசாசானவன் எந்த ஆயுதத்தை வேண்டுமானாலும் உங்களுக்கு விரோதமாய் அனுப்பட்டும். Now let all the devils in hell come together and have a council meeting and prepare the latest technology from hell and send a weapon against you. But you have a shield of faith which is given to you by God, by which you will extinguish all the fiery darts. பாருங்கள், தேவனால் கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் வைத்திருக்கிறபடியினாலே நரக குழியிலிருந்து எந்த பிசாசின் கூட்டங்கள் இப்படியாக கூட்டம் எடுத்து சங்கம் வைத்து எந்த ஒரு நவீனமான ஒரு ஆயுதத்தை உங்களுக்கு விரோதமாக பயன்படுத்தினாலும் அவைகள் அவித்து போடத்தக்கதாக அந்த விசுவாசம் என்னும் கேடகம் செயல்படும். Amen. Put your hands together, give glory to God. Amen. The technology of the Holy Spirit is far superior than the technology of Satan. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த செயலாக்கம் என்பதே பிசாசுடைய செயலாக்கத்தை பார்க்கிலும் வல்லமையானது. Isaiah 50:17 he said, no weapon that is formed against you will prosper. ஏசாயா 54:17 இப்படியாக சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். So let the devil have 1 billion or 10 billion weapons. எத்தனை கோடிக்கணக்கான ஆயுதங்களை வேண்டுமானாலும் பிசாசு வைத்திருக்கட்டும். Varieties of weapon. வகை வகையாக இருக்கட்டும்.
But simply he said, no weapon will prosper. ஆனால் அவர் எளிமையாக சொல்லிவிட்டார், ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம். Psalm 91 is so beautiful. சங்கீதம் 91 மிக அழகானது. He said, if you will not fear the terror of night, அவர் சொன்னார், இரவின் பயங்கரத்துக்கு நீ பயப்படாமல் இருப்பாய், nor the arrow that flies by day, பகலில் பறக்கும் அம்புக்கும் பயப்படாதிருப்பாய், nor the pestilence that stalks in the darkness, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு பயப்படாதிருப்பாய், nor the plague that destroys at midday. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். 1,000 may fall at your side, 10,000 at your right hand, but it will not come near you. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. You'll only observe with your eyes and see the punishment of the wicked. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். If you make the Most High, even my God, your refuge, then no harm will befall you. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. Amen. No disaster will come near your tent. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Hallelujah. What a powerful promise. எத்தனை வல்லமையான வாக்குத்தத்தம். Because the word will give you a shield of faith. ஏனென்றால் வார்த்தை உங்களுக்கு அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுக்கும். That's why you have to spend a lot of time meditating upon the word of God. அதனால் தான் அதிக நேரத்தை எடுத்து தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் தியானமாக இருக்க வேண்டும். So whenever God would like to train you to fight against the devil, ஆதலால் பிசாசுக்கு விரோதமாக உங்களை தேவன் ஒவ்வொரு முறை சண்டையிட பயிற்றுவிக்கும் பொழுது, no, David says he trains my fingers for battle. என்ற தாவீது சொன்னார், கர்த்தர் என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். So how is going to train your finger for battle? உங்களுடைய விரல்களை எப்படி அவர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார்? The main offensive weapon in the armor of God, you read, it is nothing but the sword of the spirit, which is the word of God. பாருங்கள், சர்வாயுத வர்க்கத்திலேயே எதிர்த்து தாக்கக்கூடிய ஒரு போராயுதம் இருக்கிறது என்றால் அது ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனம். So now இப்பொழுதோ the Holy Spirit will train you how to use the sword of the spirit, which is the word of God. தேவனுடைய வார்த்தையாகிய அந்த ஆவியின் பட்டயத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளக்கம் போதிப்பார். So you can have a gun, but you should be trained how to use the gun. பாருங்கள், உங்களுக்கு அந்த துப்பாக்கி இருக்கலாமானால் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Otherwise, instead of shooting the enemy, you will shoot yourself and commit suicide. பாருங்கள், இப்படி எதிரியை நாம் தாக்குவதை விட்டுவிட்டு நம்மையே நாம் தற்கொலை செய்து கொள்வோம். Hello. Training is a must. பயிற்சி மிக முக்கியம். Even in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்திலும் the Holy Spirit will teach you and equip you as to how you can use the word of God effectively. எப்படி தேவனுடைய வார்த்தையை வல்லமையாக பயன்படுத்துவது என்பதை பற்றி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதித்து பயிற்சி அளிப்பார். So what the Holy Spirit will do is he will supply faith using the word of God. அவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய வார்த்தையை அனுப்பி இல்லை என்றால் பயன்படுத்தி விசுவாசத்திலே உங்களை கட்டுவார். I want to tell you something. Listen carefully. கவனித்து கேளுங்கள், ஒன்றை சொல்லுகிறேன். Are you listening? Are you listening? My God is very proactive. தேவன் எப்பொழுதுமே முன்னே செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். Before the devil could act, he will act much ahead of the devil. பிசாசு செயல்படுவதற்கு முன்பே தேவன் செயல்படுகிற தேவன். He just noted Job. He said, did you go around taking note of my servant Job? பாருங்கள், பிசாசு கண் வைப்பதற்கு முன்பாகவே தேவன் சாத்தானை பார்த்து கேட்ட கேள்வி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? I want to tell you, all the billions and millions of demons, when they make a move against any one of the children of God, everything is monitored in heaven. பாருங்கள், எவ்வளவு கோடிக்கணக்கான பிசாசுகள் ஒரு பரிசுத்தவானை இப்படியாக கண்ணமிடும்படி கண்ணோட்டமிடும்படி வைக்கும் பொழுது கண்களை பரலோகத்திலே அவைகள் எல்லாம் மிக சிறப்பாக கண்காணிக்கப்படுகிறது. Nothing goes unnoticed by God. தேவனால் கண்காணிக்கப்படாமல் எதுவும் தப்புவது இல்லை. His eyes are always on you. உங்கள் மேல் அவருடைய கண்கள் எப்பொழுதும் பதிக்கப்பட்டிருக்கிறது. He said the steps of the righteous person are ordered of God. ஏனென்றால் நீதிமானுடைய அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். Amen. Hallelujah. He will command his angels concerning you so that they will guard you in all your ways. பாருங்கள், உங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். Amen. They will lift you up in their hands so that you will not strike your foot against a stone. உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். So now I am about to tell. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல போகிறேன். Say, I am ready. When the devil is
fashioning a weapon against you in hell. நரகத்திலே பிசாசானவன் உங்களுக்கு விரோதமான ஒரு ஆயுதத்தை வடிவமைக்கும் போது Much ahead of time, the Holy Spirit will start working in your life. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதற்கு முன்பாகவே கிரியை செய்ய So ஆரம்பிப்பார். what the Holy Spirit will do? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? He will reveal the word of God to you. அவர் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். He will give you a supernatural revelation out of some scripture which you need at that moment. அந்த க்ஷணத்தில் உங்களுக்கு வேண்டிய அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாட்டை வார்த்தையிலே கொடுப்பார். That revelation will much ahead of time before the devil could form his own weapon and come and attack you. பிசாசானவன் அவனுக்கு ஏற்ற அந்த ஆயுதத்தை உருவாக்கி உங்களை தாக்குவதற்கு முன்பாகவே அந்த வெளிப்பாடானது உங்களுக்கு வரும். There are two kingdoms. One is the kingdom of God, the other one is the kingdom of Satan. ஒன்று இரண்டு ராஜ்யங்களில் ஒன்று தேவனுடைய ராஜ்யம், மற்றொன்று சாத்தானுடைய ராஜ்யம். You know, both are fighting for your soul. இரண்டுமே உங்கள் ஆத்துமாவிற்கென்று யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. Amen. God wants to save you, கர்த்தர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். while the devil wants to destroy you. ஆனால் பிசாசானவனோ அழிக்க விரும்புகிறான். So while the devil is fashioning the latest weapon out of the latest technology, இப்படியாக மிக நவீனமான ஒரு வழிமுறையை பயன்படுத்தி நவீனமான ஒரு ஆயுதத்தை உங்களுக்கு தயாரிக்கும் பொழுது, he doesn't know that God has started working much ahead of Satan in your life. உடைய வாழ்க்கையிலே சாத்தானுக்கு மிக மிக முன்பாகவே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பதை அவன் அறியாதிருக்கிறான். So what you will do? என்ன செய்வான்? He will give you a revelation out of the word. தேவன் என்ன செய்வார்? உங்களுக்கு அந்த வார்த்தையிலிருந்து வெளிப்பாடுகளை கொடுப்பார். That revelation will supply faith. அந்த வெளிப்பாடு விசுவாசத்தை கொடுக்கும். Using that faith, by confessing, by believing, by acting upon that word, you develop a shield of faith to fight against Satan. பாருங்கள், இப்பொழுது அந்த வார்த்தையை அறிக்கை செய்து அதிலே விசுவாசமாய் இருந்து அதை நீங்கள் அபியாசப்படுத்தும் பொழுது சாத்தானுக்கு விரோதமான அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்துக்கொள்ள You ஆரம்பிக்கிறீர்கள். understand what I'm saying? Hallelujah. So now the devil comes with his weapon now. இப்பொழுது பிசாசு தன்னுடைய ஆயுதத்தோடு வருகிறான். Amen. He wants to shoot that arrow against you. அவன் அந்த அம்பை உங்களுக்கு விரோதமாக அனுப்ப விரும்புகிறான். What he doesn't realize is the shield of faith is already made. It's kept ready and you are going to use to destroy the weapons of the devil. இப்போது அவன் அறியாத ஒன்று என்ன என்றால் அவனுடைய ஆயுதங்களை தாக்கி அழிக்கும்படியான விசுவாசம் என்னும் கேடகம் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டு He வைக்கப்பட்டிருக்கிறது. even sends the weapon against you. அவன் ஆயுதங்களை அனுப்பி கொண்டுதான் இருக்கிறான். But suddenly you take up the shield of faith ஆனால் திடீரென்று அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்து காட்டுகிறீர்கள். and extinguish and destroy the fiery dart of Satan against you. உங்களுக்கு விரோதமாக சாத்தானால் அனுப்பப்பட்ட எல்லா அக்னி அஸ்திரங்களையும் நீங்கள் அவித்து போட்டு நிர்மூலமாக்குகிறீர்கள். That's why Bible says your faith, it even overcomes the world. இதுதான் வேதம் சொல்லுகிறது, உங்களில் இருக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். So it's an overcoming faith. அப்படின்றால் மேற்கொள்ளுகிற அந்த விசுவாசம். Why I'm saying this? ஏன் நான் சொல்லுகிறேன்? If you have faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் you can never have low self-esteem. உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்க முடியாது. Yes or no? Because you know what God can do in you and through you. ஏனென்றால் உங்களிலும் உங்கள் மூலமாகவும் தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். In Christ you are picture perfect. கிறிஸ்துவுக்குள் மிக சரியாய் நீங்கள் இருக்கிறீர்கள். In Christ you are complete. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் முழுமையாய் இருக்கிறீர்கள். In Christ you don't lack anything at all. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இல்லை. Everything that belongs to Christ now belongs to you. கிறிஸ்துவுக்கு சொந்தமான எல்லாம் உங்களுக்கு சொந்தமானதாய் இருக்கிறது. What is true about Jesus is now true about you. கிறிஸ்துவை பற்றியதாய் இருக்கிற உண்மை உங்களை பற்றிய உண்மையாய் இருக்கிறது. The Lord said, for him who believes all things are possible. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Amen. So tell the devil, I didn't give up, I'm still believing. பிசாசை பார்த்து சொல்லுங்கள், நான் விட்டு விட மாட்டேன், இன்னும் விசுவாசமாய் இருக்கிறேன். Open your mouth and say. வாய்களை திறந்துதான் சொல்லுங்கள். I said, tell the devil, not me. பிசாசை பார்த்து சொல்லுங்கள், என்னை பார்த்து அல்ல. Come on, say. சொல்லுங்கள், இல்லைன்னா I won't give up. நான் விட்டு விட மாட்டேன். I won't give up. நான் விட்டு விட மாட்டேன். The devil says. பிசாசு சொல்லுகிறான். Weeks are gone. வாரங்கள் போய் விட்டது. Months are gone. மாதங்களும் ஓடி விட்டது. Years are rolled by. வருடங்கள் உருண்டோடி விட்டது. Nothing will happen. ஒன்றும் நடக்காது. But tell him. சொல்லுங்கள். Still I am believing. இன்னும் நான் விசுவாசிக்கிறேன். Still I am believing. இன்னும் நான்
நான் விசுவாசிக்கிறேன். Still I am believing. இன்னும் நான் I விசுவாசிக்கிறேன். know my Redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். My faith is even more stronger now than it was ever before. முன்பு இருந்ததை பார்க்கிலும் என் விசுவாசமானது இன்னும் பலப்பட்டதாய் இருக்கிறது. Those who wait upon the Lord, they shall renew their strength like that of an eagle. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கடுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். Tell the devil, பிசாசனிடத்தில் சொல்லுங்க, I'm going to rise up. நான் எழும்ப போகிறேன். I could have waited for a long time. அநேக காலங்களாய் நான் காத்திருந்திருக்கலாம். I could have waited for a long time. அநேக காலமாய் நான் It காத்திருந்திருக்கலாம். doesn't matter. பரவாயில்லை. Longer I wait. எவ்வளவு அதிகமாய் Say, காத்திருக்கிறேன். longer I wait. சொல்லுங்கள், எவ்வளவு அதிகமாய் Somebody காத்திருக்கிறேன். shout, longer I wait. எவ்வளவு அதிகமாய் காத்திருக்கிறேனோ Higher I go. அவ்வளவு உயரமாய் நான் போகிறேன். Longer I wait. எவ்வளவு அதிகமாய் காத்திருக்கிறேனோ Higher I go. அதிக உயரமாய் போகிறேன். So wasting time is not a wasted time. ஆதலால் காத்திருக்கிற நேரம் வீணானதே அல்ல. It's called active waiting. அப்படின்றால் பொறுமையோடு காத்திருக்குதல் என்பது சோம்பேறித்தனத்துக்குரியதல்ல. It's actively waiting upon God. அப்படி என்றால் ஆண்டவர் பேரில் காத்திருக்கிறதான ஒரு காரியம். You see nothing. ஒன்றையும் பார்க்க மாட்டீர்கள். You hear nothing. ஒன்றையும் கேட்க மாட்டீர்கள். No evidence of God working in your life. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் கிரியை செய்வதற்குரிய அடையாளமே இல்லை. But still your faith is unshakable. ஆனாலும் உங்களுடைய விசுவாசம் அசைக்கப்பட முடியாத ஒன்று. Amen. Because we walk by faith and not by what we see. ஏனென்றால் நாம் தரிசித்து அல்ல விசுவாசித்து நடக்கிறோம். So tell the devil, அத பிசாசினிடத்தில் சொல்லுங்கள், I don't have to see nor to believe. நான் பார்த்து விசுவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. Amen. Change the way how you look at things. நீங்கள் பார்க்கிற காரியங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். Because a lot of times you're troubled because of what you're seeing all around you. உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை நீங்கள் பார்ப்பதை வைத்தே இப்படியாக கலங்கி இருக்கிறீர்கள். The devil is trying to create an identity based on your conditioning. உங்களுடைய சூழ்நிலையை வைத்து நிலைமையை வைத்து பிசாசான உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க முயற்சிக்கிறான். You follow what I'm saying? Don't let him do that. அதை அவன் செய்ய அனுமதியாதிருங்கள். Rise above the circumstance. உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மேலாக நீங்கள் எழும்ப வேண்டும். Stand with me. Let's read one word and finish it now. எல்லாரும் என்னோடு கூட எழுந்து ஒரு வார்த்தையை வாசித்த பிறகு நாம் முடிக்கலாம். 1 Corinthians 1 கொரிந்தியர் chapter 2 இரண்டாவது அதிகாரம் verse 9 and 10. வசனங்கள் 9 10. I'm going to read that in English. Those who English Bible, please read loudly along with me. However, as it is written, no eye has seen, no ear has heard, no mind has conceived what God has prepared for those who love him. But God has revealed it to us by his Spirit. Enough. 1 கொரிந்தியர் 2:9-10 வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். So now look at me. Don't look at your Bible. Now look இப்போது at me. வேதத்தை பாராமல் என்னை பாருங்கள். Ears have not heard. காது கேட்கவும் இல்லை. No mind has ever conceived. ஒரு மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றவும் இல்லை. All those things that God has prepared for you. கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தமாக்கின காரியங்கள். We accept that. அதை நாங்கள் In ஒத்துக்கொள்கிறோம். the physical realm, none of us we have seen what we are looking for. நாம் பார்க்க வேண்டிய காரியங்களை இன்னும் இந்த இயற்கையின் அந்த மண்டலத்தில் நாம் இன்னும் பார்க்கவில்லை. Yes, still you have not seen that. இன்னும் நீங்கள் காணவில்லை. Though you have been waiting for a long time. நீங்கள் அநேக காலமாய் காத்திருந்தால் கூட. Amen. But the Bible says, வேதம் சொல்லுகிறது, though you have not seen, though you have not heard, நீங்கள் காணவில்லை என்றாலும் கேட்கவில்லை என்றாலும், but still it is already revealed in your spirit on the inside. உங்கள் உள்ளத்திலே ஆவியிலே அவருடைய ஆவியினாலே அவைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. You're not able to see what you want to see. உங்கள்
கண்ணுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய காரியங்கள் இன்னும் புலப்படவில்லை. You're not able to hear what you want to hear. எதை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் கேட்க And முடியவில்லை. the devil tells you, give up. பிசாசு சொல்லுகிறான், விட்டுவிடு. You can't see, you can't hear, give it up. உன்னால காணவும் முடியவில்லை, கேட்கவும் முடியவில்லை, விட்டுவிடு. It's not going to come. அது நடக்காது. It will not happen. அது சம்பவிக்காது. But you tell the devil, ஆனால் பிசாசுவிடத்தை சொல்லுங்கள், it's true, eyes have not seen, உண்மைதான், கண்கள் காணவில்லை, ears have not heard, காதுகள் கேட்கவில்லை, but God is preparing those things for me. ஆனால் கர்த்தர் அந்த காரியங்களை எனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். Wait. காத்திருங்கள். But already it is revealed in my spirit. அவர் ஆயத்தம் பண்ணினவைகள் ஏற்கனவே கர்த்தரால் எனக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Only my eyes have not seen, that's it. கண்கள் காணவில்லை, அவ்வளவுதான். But my God is preparing for me. ஆனால் என் தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். About those things it has been revealed already in my spirit. ஆனால் அந்த காரியங்கள் என் ஆவியிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. That's why I speak what I speak. அதனால தான் நான் பேசுகிறதை நான் பேசுகிறேன். That's why I worship my God. அதனால தான் என் தேவனை நான் ஆராதிக்கிறேன். That's why I'm happy. அதனால தான் சந்தோஷமா இருக்கிறேன். That's why I'm joyful. அதனால தான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். That's why I'm confident. அதனால தான் I'm confident. நான் மனவுறுதியா இருக்கிறேன். That's why I'm courageous. அதனால தான் நான் தைரியமா இருக்கிறேன். Because I carry a revelation in my spirit. ஏனென்றால் ஆவியிலே நான் வெளிப்பாட்டை சுமந்து கொண்டிருக்கிறேன். It is already revealed. ஏனென்றால் ஏற்கனவே It's வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. not going to be revealed. இனிமேல் அல்ல. It is already revealed. ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. And it is revealed to me by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் எனக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. About me. என்னை குறித்து, about my future, என் எதிர்காலத்தை குறித்து, about my family, என் குடும்பத்தை குறித்து, about my ministry, என் ஊழியத்தை குறித்து, about my children, என் பிள்ளைகளை குறித்து, about my business, என் வியாபாரத்தை about குறித்து, my finance. என் பொருளாதாரத்தை குறித்து God has already revealed that to me. கர்த்தர் ஏற்கனவே அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். Though I don't see, நான் பார்க்காவிட்டால் still I will believe. நான் நம்புகிறேன். Still I will talk about it. அதை பற்றி பேசுவேன். Still I will confess. அதை அறிக்கை செய்வேன். I walk by the revelation of God. நான் தேவனுடைய வெளிப்பாட்டிலே நடக்கிறேன். When I walk by the revelation of God, தேவனுடைய வெளிப்பாட்டில் நடக்கும்போது soon I will see the manifestation of God. தேவனுடைய கிரியைகளின் வெளிப்பாட்டை நான் சீக்கிரத்தில் பார்ப்பேன். Revelation will bring manifestation. ஏனென்றால் வெளிப்பாடு அவருடைய கிரியையை வெளிப்படுத்தும். What is revealed unto you by God will soon manifest. தேவனால் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் வெளியரங்கமாகும். Because you are a child of God. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். Come on, put your hands to your கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை கொடுங்க. Hallelujah. Thank you, Father. ஆமென். நன்றி பிதாவே. Rokonalamo. நன்றி ஆவியானவரே. Rikantaria. Thank you Lord. Rimamamamamo. கிருபை செய்தீர், கிருபை. Oh, like pranalamo. Hey, rimashanulida. Glory to God. Hallelujah. Thank you, Lord.